கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைய தேடல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வார்த்தை, குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் அற்புத சுகத்தை கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகவும் 13ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது குஷ்டரோகிகள் அவங்களுக்கு எப்படி அந்த குஷ்டரோகம் வரும், அதை எப்படி கண்டுபிடிப்பார்கள், அதை யாரிடத்தில் போய் அதை காட்ட வேண்டும், அவங்களுக்கு என்ன பிரமாணம் என்பதை குறித்து ஆசாரியர்கள் தீர்மானம் பண்ணுவார்கள். ஆசாரியர்கள் வேத பிரமாணத்தில் எழுதப்பட்டபடியே அவங்களுக்கு என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமம் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த குஷ்டரோகிகளுக்கு பிரமாணம் என்னவென்று சொன்னால், அவங்க சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் கண்டுபிடித்தா அவங்க கிராமத்திலிருந்து 7 மைல் தூரம் ஒதுக்கி வைத்து அவர்களுக்கு என்று தனியான ஒரு கூடாரத்தை அமைத்து அவங்கள குடியிருக்க பண்ணுவாங்க. அந்த இடத்துல குடியிருக்க பண்ணும் பொழுது தற்செயலாக யாராகிலும் அந்த பகுதிக்கு போகும் பொழுது அவர்கள் என்ன சொல்லணும்னா, நான் தீட்டு உள்ளவன் என்று சொல்லி அவங்க சத்தத்தை உயர்த்தி கத்த வேண்டும். இப்படியாக பழைய பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தீட்டு உள்ளவர்கள், அசுத்தமானவர்கள், அவருடைய வியாதியில் கிடக்கிறவர்கள், அவர்களுக்கு இந்த ஜனங்களோடு சம்பந்தம் கலக்காதபடிக்கு, ஜனங்களோடு ஒத்து வாழாதபடிக்கு அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் வாழ்ந்தார்கள். தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்தார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சென்று அநேக வியாதி உள்ளவர்களை அவர் சுகமாக்கினார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், பிசாசில் அகப்பட்டவர்களை அவர் விடுதலையாக்கினார் என்று சொல்லி அநேக அற்புதங்களை இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டிருக்கிறார். அப்படி செய்து கொண்டிருக்கிற வேளையில பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல 1 4 வசனத்திற்குள்ளாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கப்படும் பொழுது அவர் மலை பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி மலை பிரசங்கத்தை பண்ணிட்டு அவர் முடிச்சிட்டு கீழே இறங்கி வரும் பொழுது ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார். அந்த குஷ்டரோகி கேட்கிற, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடும் என்று சொல்லி அவன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் அவன் விசுவாசத்தினால கர்த்தர் அவனை தொட்டு அவன் குஷ்டரோகத்திலிருந்து அவனை சுத்தமாக்கினார். பாருங்க, ஒதுக்கப்பட்டவங்களை ஆண்டவர் தேடி போனார். தீட்டு உள்ளவன், அசுத்தம் உள்ளவன் சொன்னவங்களை ஆண்டவர் போய் தொட்டு சுகப்படுத்தினார். இதுதான் ஆண்டவர் நமக்கு புதிய பிரமாணத்தை எழுதியிருக்கிறார், புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தின என்ன காரணம் அப்படின்னு சொன்னாலும், எதனால அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி எல்லா வியாதி உள்ளவர்களையும், எல்லா பிசாசில் பிடிப்பட்டவர்களையும், எல்லா விதமான கட்டுகள் அகப்பட்ட யாவரையும் அவர் சுகமாக்கினார். உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நல்லவன், கெட்டவன், அசுத்தவன், அருவருக்கப்பட்டவன், இப்படி யாரையுமே அவர் பார்க்காததுனால கர்த்தர் தம்முடைய அன்பினால ஒவ்வொருவரையும் கட்டி இழுத்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அன்பின் கயிறுகளினால ஒவ்வொருவரையும் அவர் கட்டி இழுத்து கொண்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எந்த குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது. குஷ்டரோகத்துக்கு மருந்தே கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா, அந்த குஷ்டரோகம் பிடிச்சவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கையில் ரொம்ப அந்த சீழ்லாம் வரும், அந்த புண்ணில் ரொம்ப அருவருப்பாக இருக்கும், நாற்றம் எடுக்க அவங்க பக்கத்தில் கூட போக முடியாது. நாங்கள் ஊழியத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கிராமத்தில் ஒரு தாயாரை நாங்கள் சந்தித்தோம். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் இந்த குஷ்டரோகத்தை பற்றி. இந்த குஷ்டரோகத்தில் இப்படியாக இருக்கிறாங்களே, இவங்களை போய்
எப்படி ஏசப்பா தொட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் அந்த சூழ்நிலை கடந்து போகும்போது தான் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நாங்கள் கடந்து போகும்பொழுது அந்த அம்மாவுடைய சரீரத்தில் குஷ்டரோகம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த குஷ்டரோகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கும் போகும்பொழுது எங்களால் கிட்ட நெருங்கி கூட போக முடியல. அந்த புண்ணெல்லாம் ஒரே புழுவெல்லாம் வருது, சீவு வருது, ரத்தம் வருது, ஒரே நாற்றம் எடுக்குது. அந்த அம்மாவை தனியாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு கழனியில் அவங்கள ஒரு நிலத்தில் ஒரு கூடாரம் போட்டு அந்த இடத்துல ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க. அப்போதான் நான் யோசித்தேன், நமக்கே இப்படி இருக்குதுன்னா ஏசப்பா எப்படி இப்படிப்பட்ட ஜனங்களை போய் தொட்டு அவங்கள சுகமாக்கி இருப்பாரு. உண்மையிலே ஏசப்பாவுடைய அன்பு ரொம்ப பெருசு. ஏசப்பா எல்லாரும் எப்படி நேசிக்கிறாரு, எப்படி இதை அவர் தாங்கி சகிச்சு அவங்கள போய் தொட்டுறாரு பாருங்களா. அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி. அவங்கள பார்க்கும்போது கண்களை எனக்கு ரொம்ப கண் கலங்கிடுச்சு. அதிகமாக நான் நினச்சி இதை குறித்து தியானம் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி இதெல்லாம் இப்படி ஒரு வியாதி இருக்கிறதுன்னு சொல்லி. இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாது. அந்த அம்மாலாம் மருந்தே இல்லை. அவங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு சரியாகலை. கடைசியாக அந்த வியாதினாலே அவங்க மறிச்சு போனாங்க. பிரியமானவர்களே, வியாதிக்கு மருந்தே இல்லாத வியாதிக்கெல்லாம் ஏசப்பா தான் பரிகாரியாக இருக்கிறாரு. ஏசப்பா தான் அற்புத சுகத்தை கொடுக்குறாரு. ஏசப்பா தான் அந்த வியாதியிலிருந்து அவங்களை குணப்படுத்த முடியும். பாருங்க, எந்த மருத்துவராலும் குணப்படுத்த முடியாத வியாதிகளையே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சுகப்படுத்தினார். அவர் சுகப்படுத்த வேண்டுமானால் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே காரியம், சந்தேகப்படாமல் முழுமையாக முழு மனதோடு அவரை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஏசப்பாவோட மாத்திரம்தான் எனக்கு இந்த வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்க முடியும், இதிலிருந்து என்னை விடுதலையாக பண்ண முடியும் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு விசுவாசத்தோடு நீங்கள் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் நீங்கள் எப்பேற்பட்ட வியாதி உங்களுக்கு இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து இன்றைக்கு உங்களை கர்த்தர் சுகப்படுத்துவார். நம்ம எல்லாரும் சொல்லிக்கலாம். சோதரிக்கிற ஆண்டவரே, கிருபை உள்ள பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான கர்த்தாவே, காலை வேளையில கூட அப்பா ஆண்டவரே, இந்த பழைய பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறது குஷ்டரோகிகளுக்கு குறித்ததான காரியங்கள் ஆண்டவரே, அதை நினைக்கும் பொழுது எங்கள் உள்ளம் உடைகிறது ஆண்டவரே. அதே ஆண்டவரே குஷ்டரோகம் ஆண்டவரே புதிய உடன்படிக்கையின் கீழாக வாழ்ந்த ஜனங்களை இயேசு கிறிஸ்து சந்திக்கும் பொழுது அவர்களை எவ்வளோ அன்பாக அவர்களை நேசித்து எவ்வளோ அன்பாக அவர்களை தொட்டு அவர் சுகமாக்கினார் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு தகப்பனே ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத ஆண்டவரே வியாதியில இருக்கிறாங்களோ அவங்களை இயேசுவின் நாமத்தினால நீர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை கட்டளிடும்படியாய் ஜெபிக்கிறப்பா. எப்பேற்பட்ட வியாதிகளை சுகமாக்குற வல்லமை உம்மிடத்தில் உண்டு என்பதை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தில் ஆவியானவரே அப்படிப்பட்டதான விசுவாசத்தை நீர் கொடுப்பீராக ராஜா. அற்புதம் செய்க ஆண்டவரே, அற்புதம் செய்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த நாள்ல தியானித்த வார்த்தைப்படி அவங்களுக்கு குஷ்டரோகம் கூட அவருடைய சரீரத்தில் இருக்கலாம் ஆண்டவரே. அந்த குஷ்டரோகத்திலிருந்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால நீர் பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புத விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்று சொல்லப்பட்ட உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் ஆண்டவரை நீர் ஏற்படுத்தின அந்த சுகத்தை, அற்புத சுகத்தை ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால கொடுத்து ஆண்டவரே அவருடைய பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்கி, அவருடைய வியாதியிலிருந்து விடுதலையாக்கி தெய்வீக சுகத்தை கொடுப்பீரா, தெய்வீக சுகத்தை கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.